சிவசிவா. நண்பர்களுக்கு வணக்கம். ஆடி சித்திரை மேலை குறும்ப நாயனார் குரு பூஜை, தொடர்ந்து ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சாமிகள், சேரமான் பெருமாள் நாயனார், கழறிற்று அறிவார் நாயனார் குரு பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. பல ஆலயங்களிலே மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. அது சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருக்கான அந்த குரு பூஜை அந்த அங்கே களத்திலே எங்கிருந்து இவர்கள் இருவரும் திரு கைலையை நோக்கி ஏகினார்களோ அந்த திரு அங்கே களத்திலே மிகவும் சிறப்பாக, அதுவும் கோயம்புத்தூரிலிருந்து தொடங்கி அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அது மிகவும் ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. நான் கூட ஒரு முறை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு என் நண்பர் சதுராஜி முரளி அவர்கள் அழைத்து செல்ல நுண்மையாக அதை பார்த்து வழிபட்டு விட்டு எதிரே உள்ள சிவாலயத்தை வழிபட்டு விட்டு அந்த மேலை கடற்கரைக்கும் சென்று, அருகாமையிலே உள்ளது, அந்த கடல் நீரையும் அந்த தீர்த்தத்தையும் தொட்டு தலையை வைத்து கொண்டு அப்படியெல்லாம் வந்தேன். அதுக்கப்புறம் நான் போகலை. ஏன்னா ஒரு முறை போய் பார்த்தாலே போதும், பிறருக்கெல்லாம் நம்ம வழிவிட வேண்டும், அந்த ஒரு நோக்கு. இப்போ ஒரு வெற்று ஆரவாரமாக இந்த குரு பூஜைகள்லாம் நடந்து வருகின்றன. என்ன இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டால், உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலை குறும்ப நாயனாரை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். பல நாயன்மார்களை பற்றி நான் கோமல் கா சேகர் யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன். சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வரலாற்று முறையிலே பெரிய புராணத்திலிருந்து 816க்கு மேற்பட்ட பாடல்கள் முழுவதற்கும் பாடலுக்கு பாடல் உரை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். 100 திருப்பதியத்திற்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நாடுவார் இல்லை. 80 வயதானாலும் அந்த குரு பூஜையை செய்வேன். எந்த நாயன்மாருக்கு குரு பூஜை செய்கிறேனோ அவரை பற்றி நான் எப்பொழுதுமே முழுமையாக உணர்ந்து கொள்ள மாட்டேன். ஏதோ தெரியும், அதை செய்தார். மேலை குறும்ப நாயனார் கைலைக்கு முதல் நாளே போனார், சித்தி வர பெற்றார். அதுக்கு மேலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்களோ, இல்லை அந்த இறைவன் அந்த நாட்டத்தை கொடுக்கவில்லையோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நான் மட்டும் இல்லை, பலர் இந்த நாயன்மார்கள் வரலாறுகளை எல்லாம் சொல்கிறார்கள். நான் மட்டும்தான் முழுமையாக அந்த 100 திருப்பதியங்களுக்கும் 816 பாடல் அதுக்கு மேற்பட்ட பாடல்களுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்று முறையிலே கையில் ஏகும் வரை பதிவு செய்திருக்கிறேன். இதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் திருவாசகம் முற்றோதில் தொடர்ந்து செய்வேன். 10 ஆண்டுகளாக செய்கிறேன், 25 ஆண்டுகளாக செய்கிறேன். பொருளே உணர மாட்டேன்னா என்ன செய்கிறது? எதற்காக? பொருளை உணர்ந்து தானே சொல்லணும்னு இருக்காங்க. இதேபோல் சுந்தரமூர்த்தி சாமிகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது சேக்கிழார் பெருமான் வழியாக இறைவன் வெளிப்படுத்திய அந்த வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திருப்பதியங்களை எல்லாம் முழுமையாக உணர வேண்டும் என்ற ஒரு வேட்கை வளர்த்து கொள்ள வேண்டாமா? அன்பர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் எழில்ஞான பூஜை, உண்மையான பூஜை. கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.